வச்சுக்கலாம். கடை நல்லா காஞ்சோன்னேவும் ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை கடாயில் போட்டு நல்லா சூடாகிற தண்ணியும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு வறுத்து எடுத்த பிறகு குழம்பு கடலைப்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையுமே லைட்டாக பொன்னிறம் ஆற வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நான் மல்லி போடுறத எடுக்கலை. நீங்கள் 100 கிராம் மல்லியை அதே மாதிரி கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. டவா காஞ்சிருச்சு. காஞ்செண்ணெயும் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரையும் வதக்கிடுவோம். அது வரையும் நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் ஆடுறட்டும், சூடு மட்டும் ஆறட்டும். நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்து மிக்சியில் போட்டு மொத்தமாக மசாலாவாக கலந்து அடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். மசாலா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலாலாம், அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கறியை நல்லா கழுவி அள்ளி வச்சுருக்கோம். அப்படியே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலாவோட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டு கறியில் போட்டு நல்லா பிசையணும். கொஞ்சம் உப்பு போட்டு கறியை நல்லா பிணைஞ்சிருங்க. கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுருங்க.
அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் 100 ml 100 ml விட்டு பிணைஞ்சிடணும், நல்லா பிசைஞ்சிடணும். கையில் தான் நல்லா பிணையணும், அப்போ தான் மசாலா கறிக்குள்ளே போகும். அடுப்பை ஃபுல்லாக வச்சு கொதிக்க விட்டுருங்க, மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும், கறி வேகட்டும். குழந்தைங்களுக்கு சளி இப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த குழம்பு ஊற்றி, வெறும் குழம்பு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க, சளி அத்துட்டு போயிடும். எப்படியாவது முயற்சி பண்ணி குழந்தை வெளியெடுத்து